வழக்கு பதிவு விசாரிப்பதற்கு தமிழக ஆளுநர் வந்து நீங்க ஒப்புதல் கொடுத்துருக்காரு. தமிழக அரசு அது ஜனவரி மாதம் பரிந்துரை பண்ண கிடைச்சது. ஏற்கனவே நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வேலை தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் சர்டிஃபை பண்ண ஊழல்வாதி செந்தில் பாலாஜி. அதுக்கு இப்ப அனுமதியும் கிடைச்சிருக்குன்னா வரவேற்கு. ஏன்னா அன்னைக்கு திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன சொன்னார்? திமுக ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார்கள். ஆண்டவனே அதை நடத்தியிருக்கான். திமுக ஆட்சிக்கு வந்தது, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதனால இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் வரவேற்கத்தக்கது. நன்றி. விளையாட நினைச்சவங்க விளையாடுறாங்க. அதுல அனுமதி கிடைக்கல, ஒரு நீண்ட இழுபறி இருந்தது. அதை எப்படி பார்க்குறது? நான் சொன்னேன், அதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸ். அந்தந்த டிபார்ட்மெண்ட் அது பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கட்சி பணிக்கான முக்கியத்துவம் அடுத்து எப்படி இருக்கு? ஏற்கனவே நாளையிலிருந்து 45 நாட்கள் பிஜேபியினுடைய கட்சி விதிகளின்படி 6 ஆண்டுக்கு ஒரு முறை அகில இந்திய தலைவர்லேருந்து எல்லாருமே மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணாங்க. அதனால இப்போ ரினியூ பண்ணுறதுக்கான பணி நாளையிலிருந்து துவங்குகிறது. இது அக்டோபர் 15 வரை இருக்கும். ஆல் இண்டியா லெவலில் ஒரு பூத்துக்கு 200 பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறது டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் குறைந்தது 1 கோடி பேர் சேர்ப்பதற்கான பணி நடந்து கொண்டிருக்கு. இதில் ஒன்றியம், நகராட்சி வர எல்லா நிர்வாகிகளுக்கும் இதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தன்னோட உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்கிறார். புதுப்பித்த பிறகு மாலையில் 6 மணிக்கு கமலாலயத்தில் இங்கு மாநில நிர்வாகிகள் மற்றவர்கள் உறுப்பினரானதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடாகி, அதே சமயத்தில் எல்லா பார்லிமெண்ட் சீட்லையும் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி நடக்குது. இந்த வெல் பிளான்டு மேனரில் எல்லா ஏற்பாடுகளும் ஏற்கனவே நடந்துருச்சு. அது நடக்கும். அதற்கு பிறகு அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டு அதற்கான தேவை ஏற்பட்டால் போராட்டம் நடத்துவது, மக்களிடம் எடுத்துச் செல்வது ஆகிய பணிகளில் நாம் ஈடுபட்டோம். யார் சொன்னது? நேற்றைக்கு கூட மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 2 வந்தே பாரத் ரயில துவங்கி வச்சுட்டு ரயில்வே துறையில் மட்டும் இந்த பட்ஜெட்ல 6000 கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கார். இவங்க இந்த 10 வருஷத்துல சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸ் சென்ட்ரல் அரசாங்கத்தின் நிதிகள் பூராம 10.62 lakh crores தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது இல்ல, 2004 14 வரை எவ்வளவு வந்தது? 2.3 lakh crores. அதை போல 4 மடங்கு என்டிஏ ஆட்சியில் வந்திருக்கு. அதனால நான் என்னோட கேள்வி கோயம்புத்தூர்ல நேற்று முன்தினம் கேட்டிருக்கேன். அதுக்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் அவர்களோ அல்லது மாண்புமிகு முதல்வரே இதுக்கு பதில் சொல்லணும். உங்களோட சென்ற ஆண்டு பட்ஜெட்ல எத்தனை % ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அலாட் பண்ணிருக்கீங்க? யூ கம் அவுட் கிளீன். ஒரு ஒயிட் பேப்பர் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் கொடுங்க. இங்க எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மூலதனத்துக்கு செலவே பண்ண மாட்டீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நடந்துட்டு இருக்கு. ரேஷன்ல கொடுக்குற 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்கா? கிடையாது. 80 கோடி பேருக்கு நாடு பூரா கொடுத்துட்டு இருக்கோம். இது அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற பல நாடுகளின் பாப்புலேஷனை ஒன்னா சேர்த்தா கூட இந்த 80 கோடி வராது அந்த அளவுக்கு. அதனால ஏற்கனவே சொன்ன, நான் திருப்பி சொல்றேன், நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு அப்படிங்கிறது மாதிரி இந்த கையாலாகாத தமிழக திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இவர்களுடைய இன்காம்பிட்டன்சிக்கு, இன்எஃபிஷியன்சிக்கு, கரப்ஷனுக்கு மூடி மறைக்க மத்திய அரசை குறை சொல்கிறார்கள்.
நன்றி. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் தற்போது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, பாஜக ஒரு கார்பரேட் வழிகளை செயல்படுது. மாநில தலைவர் டெல்லி போயிருக்காரு, போர்ட் ஆஃப் டைரக்டர் லண்டன் போயிருக்காரு, போர்ட் ஆஃப் டைரக்டர் மேனேஜர்லாம் இப்போ ஒரு 5 பேரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னீங்க, அதிமுக எப்படி செயல்படுது? அப்ப நண்பர் எடப்பாடியார் அவர்கள் சேர்மனா எம்டியா ஏடிஎம்கேல யோசிக்கணும்ல. ஏதோ வார்த்தைகள் இருக்குங்கிறதுக்காக பேசிட்டு இருக்க கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில கட்சி துவங்கியவன். அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, போஸ்ட் ராஜா பொசிஷன்ல இல்ல போல இருக்குன்னு கிடையாது. தொடர்ந்து 35 ஆண்டுகளா கட்சியில பொறுப்புல இருக்கிறவா. இப்போ நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா நேற்று வர இருந்திருக்கேன். இன்னைக்கு கட்சியை வழிநடத்துகின்ற குழுவுக்கு கன்வீனர். அதனால இங்க ஒன்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர் இது பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்து ஆரம்பிச்சு இருந்துருக்கிறவன். அதனால அவர் நண்பர் எடப்பாடியார் சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னா எப்போ நண்பர்? நான் நண்பர்களே சொல்லலையே, எல்லாருமே நண்பர் தான். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வீட்டு ஃபங்க்ஷனு கூட எல்லா பார்ட்டி லீடர்ஸும் வருவாங்க. ரெஸ்பெக்ட் ஃபார் மீ அண்ட் ரிகார்ட்ஸ் ஃபார் தம். அதனால அது நடக்கும். அதனால இந்த கார்பரேட்